அஜித் சாருடைய ஃபேன் நீங்க. துணிவு படம் வருது. துணிவு படத்துல செல்லா செல்லா பாட்டு வருது. அந்த சாங்கை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அஜித் சார் சொல்லியிருக்காரு, ஒரு படம் வந்து ப்ரொமோஷனா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருந்தா தூக்கிட்டு போவோம், நம்ம போய் நிக்கணும் அவசியம் இல்லைன்னு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண வாசகம், குட் மூவி வில் ப்ரமோட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நான் ஒரு போஸ்டர் ஓட்டல, ஒரு லான்ச் வைக்கல, அப்படியே தான் வெறும் யூடியூப் நம்பி போட்டேன். 1 மில்லியன் வியூஸ் வரதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை ஒரு நாளுக்குள்ளே. ஸோ அந்த கருத்தை நானும் உட்படுறேன். நான் ஆழமாக அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் வேலை செய்கிறேன். வர 9ஆம் தேதி சில்லா சில்லா பாட்டு வருது. ஒரு ஆல்மா டோல்மா மாதிரி எதிர்பார்க்குறோம். ஏன்னா அதே கொரியோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் சார் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக வெயிட்டிங். பொங்கலுக்கும் தலப்படத்தை பார்க்க வெயிட்டிங். சார் ரஞ்சிதமே பாட்டு என் பொண்ணோட ஃபேவரேட் பாட்டு சார். டெய்லி போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் சிம்பு சார் பாட்டு பார்க்கல நேற்று இந்த ட்ரெய்லர் இருந்ததால். ரஞ்சிதமே ரொம்ப நல்ல பாட்டு பிடிச்சிருந்தது. அவங்க மானசி நல்லா பாடியிருந்தாங்க. நான் சில்லா சில்லா பாட்டுக்காக ஒரு தலை ஃபேனாக வெயிட் பண்ணுறேன் சார். மட்டும் எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கேன், ஏன்னா என்ன நினைக்கிறீங்க சார்? நான் சினிமாவில் இப்போ தான் சார் வளர்ந்து வரேன். நான் வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்குலாம் கருத்து சொல்ல முடியாது. டேரக்டராக இந்த ஒப்பீனியன் சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனிங் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி படங்கள் எதுவுமே வந்து அதர் லாங்குவேஜ் அதர் ஸ்டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சார்? இப்போ ரீசெண்டாக தான் நீங்கள் சொல்கிற அந்த அதர் லாங்குவேஜ் மூவிஸ்லாம் இங்கே பெருசாக ஹிட் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து அந்த டைமில் ஒரு நல்ல தமிழ் படம் இல்லாதது தான் சார். ஒரு நல்ல தமிழ் படம் கூட ஒரு சுமாரான தெலுங்கு படமோ நல்ல தெலுங்கு படமோ ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஓடாது. இந்த ஸ்பேஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம படங்கள் மற்ற மொழிகள்லாம் நல்லா போகுது சார். தெலுங்கில் வந்து விஜய் ஆண்டனி சார் படம், சூர்யா சார் படம், கார்த்திக் சார் படம், விஜய் சார் படம்லாம் நல்லா போகுது. கேரளாவில் விஜய் சாருக்கு நம்ம ஹீரோ மாதிரி பெரிய கட் அவுட்லாம் வைப்பாங்க சார். ஸோ அதெல்லாம் கன்னடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் சினிமாவுக்கு மொழி இல்லை சார். அதெல்லாம் வரும் சார். படத்துக்கு தான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள ஹீரோஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு தெலுங்கு படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் எந்த படமாக இருந்தாலும் வந்து அதுக்கு அடுத்து கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது கரெக்டு தானே. அவங்க ஒரு பெரிய பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக கொடுப்பாங்க. அவங்க படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவங்க ஒரு 300 தேட்டர் போகிறாங்க, நமக்கு 200 தேட்டர் கொடுக்குறது தானே கரெக்டு. ஈக்குவலாக எப்படி தருவாங்க? அது அவங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்தது தான். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம தமிழ் படம் தானே முக்கியத்துவம் கொடுப்போம்.